தற்போதைய அண்மை செய்தி. விடியா திமுக அரசை கண்டித்து பிப்ரவரி 1ஆம் தேதி அதிமுக சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் தலைநகரங்களிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கப் போவதாக தற்போது அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. விடியா திமுக அரசை கண்டித்து பிப்ரவரி 1ஆம் தேதி அதிமுக சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். உங்களுடைய விவரங்கள். கண்டிப்பாக மார்ஷல். பட்டியலின மாணவி வன்கொடுமைகளை ஏவி கொடூர தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத விடியா திமுக அரசை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக அமைப்பு ரீதியான அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாபெர கண்டன ஆர்ப்பாட்டம் வருகிற 1/2/2024 வியாழக்கிழமை நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். ஒரு பொம்மை முதலமைச்சர் தலைமையிலான விடியா திமுக அரசு அமைந்த 32 மாத கால ஆட்சியில் தமிழகத்தில் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமை நிகழ்வுகள் என்பது தொடர்ந்து அரங்கேறி வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டிய காவல்துறையுடைய கைகளை முதலமைச்சருடைய குடும்ப உறுப்பினர்களாலும் திமுக ரவுடிகளாலும் கட்டப்பட்டிருப்பதாக அவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். இதை எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் பலமுறை சுட்டிக்காட்டியும் எச்சரித்தும் போராடியும் வந்திருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் விடியா திமுக அரசினுடைய ஆட்சியாளர்கள் இன்னும் திருந்தவே இல்லை என்று வேதனையோடு அந்த அறிக்கையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த வாரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியுடைய மகன் மருமகள் மீது கொடுத்துள்ள புகார் நாட்டையே உலுக்கி இருக்கிறது என்று வேதனை தெரிவித்திருக்கிறார். கருணாநிதியினுடைய மகனும் மருமகளும் வீட்டு வேலை செய்வதற்கென்று கொத்தடிமை போல தன்னை அழைத்துச் சென்று சித்திரவதை செய்த கொடூரத்தை அந்த மாணவி விவரித்த காட்சிகள் பல்வேறு சமூக ஊடகங்களில் வெளியாகி சமுதாயத்தில் மனிதாபம் உள்ள அனைத்து மக்களுடைய மனசாட்சியையும் உலுக்கி இருக்கிறது என்று வேதனை தெரிவித்திருக்கிறார். பல்லாவரத்தினுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியுடைய மகனும் மருமகளும் தன்னை அடித்து இரத்த காயம் ஏற்படுத்தியதாகவும் கைகளில் சூடு வைத்து தோள்கள் கருகி உரிந்து வருவதாகவும் அவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். சிகரெட் நெருப்பால் சூடு வைத்ததாகவும் மானினுடைய வாய்ப்பகுதியில் நெருப்பு வைத்து எரித்ததாகவும் தலையில் பலமாக அடித்து மண்டை உடைந்து இரத்தம் வந்த போதும் கூட விடாமல் துன்புறுத்தியதாகவும் மாணவியை நிர்வாணப்படுத்தி உடல் முழுவதும் தாக்கி சித்திரவதை செய்ததாகவும் காயங்களை காட்டி அந்த மாணவி கொடுத்துள்ள புகாரும் நேர்காணலும் சாதாரண குடிமக்களுடைய இரத்தத்தை உறைய வைக்கிற செய்தியாக மாறி இருக்கிறதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் வேதனையோடு குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கருணாநிதியுடைய மகனும் மகளும் சாதியை சொல்லி தன்னை கொடுமையாக பாலியல் ரீதியான அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் தன்னை வசைபாடி கொத்தடிமையாக நடத்தியதையும் அவர்களிடமிருந்து தப்பி வந்து அந்த மாணவி அம்பலப்படுத்தி இருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். மனித வியாபாரம் தடை செய்யப்பட்டுள்ள நாட்டில் 17 வயது மாணவியை விலைபேசி வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கி கொத்தடிமை முறையை ஒரு ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய குடும்பமே நடைமுறைப்படுத்தி இருப்பது என்பது ஏற்க முடியாத ஒரு அவலம், மனித துயரம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்க்கட்சி மற்றும் மனித உரிமை அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தினாலும் கூட ஆளுங்கட்சியினுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்பலப்பட்டு போவதாலும் வேறு வழியின்றி காவல்துறையினுடைய வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனாலும் கூட திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியுடைய மகனும் மருமகளும் இப்பொழுது வரை கைது செய்யப்படவில்லை என்றும் தலைமறைவாகிவிட்டதாகவும் தேடி வருவதாகவும் நாட்டு மக்களை ஏமாற்றி வருகிறது இந்த விடியா திமுக அரசு என்று தெரிவித்திருக்கிறார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் ஆளும் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை சொல்லித்தான் அவருடைய மகனும் மகளும் கொலை மிரட்டல் செய்தார்கள் என்று மாணவி நேரடியாகவே குற்றம் சாட்டியிருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார் அந்த அறிக்கையில். இந்த நிலையில் கருணாநிதி தனக்கு தொடர்பில்லை என்று சொல்வதும் காவல்துறை கைது செய்யாமல் காலம் கடத்துவதும் திமுக அதிகார வர்க்கம் வழக்கம் போல குற்றவாளிகளை காப்பாற்ற தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இருப்பதாகவும் இது வெட்ட வெளிச்சம் ஆகிவிடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுகவினரால் பெண் காவல்துறை அதிகாரி மீது
பாலியல் அத்துமீறல்கள் நடத்தப்பட்ட போது அதில் குற்றவாளியை காப்பாற்ற முயன்ற திரு ஸ்டாலினுடைய அரசு கடுமையான போராட்டத்தை கழகம் முன்னெடுக்கும் என்று தான் எச்சரித்த பிறகே அந்த திமுக ரவுடிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்கதையாக நடந்து வருவது மிகுந்த கண்டனத்துக்குரியது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் தன் கட்சி சட்டமன்ற உறுப்பினருடைய குடும்பத்தைச் சேர்ந்த குற்றவாளிகளை காப்பாற்றுகின்ற இந்த மக்கள் விரோத விடியா திமுக அரசை கண்டித்தும் பட்டியலின மாணவி வன்கொடுமைகளை ஏவிவிட்ட இந்த கொடூர நிகழ்வில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்து உரிய தண்டனை பெற்றுத்தர வலியுறுத்தியும் காவல்துறை செயல்படாத வண்ணம் ஏவல் துறையாக மாற்றி இருக்கின்ற பொம்மை முதலமைச்சருடைய மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் 1/2/2024 வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதில் தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களுக்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் செய்திட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் கழக அமைப்பு ரீதியான மாவட்ட தலைநகரங்கள் நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் மற்றும் கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், பொதுமக்கள் என பெருந்திரளான அளவில் கடந்து கொண்டு விடியா திமுக அரசுக்கு தங்களது கடும் கண்டனத்தை எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். திமுக எம்எல்ஏ குடும்பத்தை சேர்ந்த குற்றவாளிகளை காப்பாற்றுகின்ற விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக எம்எல்ஏ குடும்பத்தை சேர்ந்த நபர்களை குற்றவாளிகளை காப்பாற்றுகின்ற விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார்.